ஒரு ஃபோனை நம்ம வாங்கல நிறைய விஷயங்களுக்கு நம்ம பே பண்ணுறோம். அந்த பில்ட், அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ், டிஸ்பிளே, உள்ள ப்ராசஸர், கேமராஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ சில நேரம் இதில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு தேவை இருக்காது. ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட், உதாரணத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலாம். கேம்ஸ் விளையாடணும் ஃபோனில், எனக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், கேமராஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மற்றதுலாம் ஒரு சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் வந்தால் பரவாயில்ல, பட் ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கேமிங் ஃபோன்ஸ் ஒரு சொல்யூஷன். இன்னைக்கு தேதிக்கு கேமிங் ஃபோன்ஸ்னு வரையில் பெஸ்ட் கேமிங் ஃபோன் இதுதான், நூபியா RedMagic 8 Pro. இதில் இன்டரப்ஷனே இல்லாத ஒரு டிஸ்பிளே, உள்ள ஒரு ஆக்சுவலான ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ த்ராட்லிங், ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் ஆகிருக்கு. ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக் கூட இப்போலாம் நம்ம எந்த ஃபோன்ஸ்லையுமே பார்க்க முடியாது, ஹெட்ஃபோன் ஜாக் கூட இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. RedMagic 8 Proவில் நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசெண்டாக S23 Ultraவில் எப்படி த்ராட்லிங் இஷ்யூஸ் இருக்குங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணேன். ஸோ அந்த வீடியோக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கையில தான் இந்த ஃபோனை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ சரி நம்மளே வாங்கி பார்க்கலாமேன்னு இப்போ வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் இந்த RedMagic 8 Pro பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதில் Snapdragon 8 Gen 2 இருக்குது. வேறு என்ன இருக்குது, இதில் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் நெகட்டிவ்ஸ் இருக்குது, டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி காம்ப்ரமைசஸ்ங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது தான். ஸோ இங்கே கேமிங் ஃபோக்கஸ்ட் ஃபோனாக இருக்கிறதுனால பில்ட், இது ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாப், எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஃபார்ம் ஃபேக்டர் கிடையாது. பட் இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் மோடில் பிடிச்சி கேம் விளையாடையில் இங்கே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா ஈவனாக இருக்குது. ஸோ ஃபோன் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மெட்டீரியல்ஸ்க்கு அவங்க எந்த காம்ப்ரமைசஸும் பண்ணல. பின்னாடி கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷோட. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதிகமாக பிக்கப் ஆகிறதில்ல. சைட்ஸ் மெட்டல். இந்த ஃபோன் ஒரு நல்ல சாலிட் ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே அவங்க கேமராஸ் எப்படி சென்டர் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் உங்களுக்கு இந்த பேக் பார்க்குறதுக்கு ரொம்ப பிளாண்டாக இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா இந்த பேக் நீங்கள் கரெக்டான லைட்டில் பார்க்கல, இங்கேயும் நிறைய சின்ன சின்னதாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் RGB கூட இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு இது ரொம்ப ஸ்டெல்த்தியாக இருக்குது, ரொம்ப கேமரி ஃபீல் இல்லை, அந்த லுக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாய்ட்னு ஒரு ஸ்கியூ ஆஃபர் பண்ணுறாங்க டிரான்ஸ்பரண்ட் பேக்கோட. மேபி அது உங்களுக்கு செட் ஆகலாம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட RGB கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேனுக்கு கூட LEDs இருக்குது. அது ரேட் அதிகம். ஏன்னா 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் மட்டும் தான் இந்த வாய்ட் ஃபினிஷில் வருது. இது மேட் 12256. இங்கே பார்க்க முடியாட்டியும் இதுலேயும் அதே ஃபேன் இன்க்ளூட் ஆகிருக்கு. 26 RPM ஃபேன் லவுடாக தான் இருக்குது. பட் ஸ்பீக்கர்ஸ் அதோட லவுடாக இருக்கிறதுனால கேம்ஸ் விளையாடையில் பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல. இப்போது லெஃப்ட்டில் நீங்கள் பார்க்குற வெண்ட் இன்டேக், ஃப்ரெஷ் ஏர் உள்ளே போகிறதுக்கு. ரைட்டில் உள்ளது எக்ஸாஸ்ட். ஸோ அந்த சூடான காற்றை இதுலேருந்து எக்ஸ்பெல் பண்ணும். இந்த மாதிரி வென்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபோனில் IP ரேட்டிங் எதுவும் கிடையாது. பட் ரெகுலராக சீலிங்க்கு பண்ண வேண்டிய எல்லாம் நூபியாவும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சிம்ட்ரேல உள்ள அந்த ரப்பர் கிராமெட் அதெல்லாம் இங்கேயும் இருக்குது. இதில் 3 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, டாப் பாட்டம் ரைட்டில் இந்த ஆக்சென்டட் டாகிலும் இருக்குது. இதை நீங்கள் டாகிள் பண்ணிங்கன்னா உடனடியாக நூபியா கேம் ஸ்பேஸ் ஆப் லான்ச் ஆகும். இங்கே அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் லாக் சவுண்ட்லேருந்து கேம் ஸ்பேஸ் ஆப் லான்ச் சவுண்ட், அந்த ஃபேனை ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி அன்லாக் பண்ணல அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே கஸ்டமைஸும் பண்ண முடியும். விட்ஜெட்லேருந்து ஃபேன் ஆன் பண்ணுறதுக்குள்ள சவுண்ட்ஸே 2-3 அவங்களே கொடுத்துருக்காங்க. இது பத்தலைன்னா நீங்களே கஸ்டமாக கூட ஆட் பண்ணலாம். மற்றபடி பல தீம்ஸ் இருக்குது சூஸ் பண்ணுறதுக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அனிமேஷன்ஸ்க்கும் சாய்ஸஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் இதில் ரொம்ப ஆக்யூரேட்டாக இருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது நம்ம எதிர்பார்த்தது தான். எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்பவே குவிக்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இந்த ஃபோனில் நாச், கட் அவுட் எதுவுமே கிடையாது. செல்ஃபி கேமரா டிஸ்பிளே கடியில் இருக்குது. இதை UDC அண்டர் டிஸ்பிளே கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஸ்க்ரீனை யூஸ் பண்ணல இதை நோட்டீஸே பண்ண முடியாது. ஸ்க்ரீன் ஒயிட்டாக இருக்கையில் மட்டும்தான், அப்போவும் சில ஆங்கிள்ஸில் மட்டும்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு தெரிய வரும். டெக்னாலஜி வைஸ் இது ஒரு மேஜர் அட்வான்ஸ்மெண்ட். பட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதுவும் ஒரு விதத்தில் ஒரு காம்ப்ரமைஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் ஆக்கிறதுக்கு அந்த அன்இன்டரப்டட் ஸ்க்ரீன் கொடுக்கறதுக்காக இந்த கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த UDC இது அவங்களோட செகண்ட் ஜென்ரேஷன் கேமரா, 16 மெகாபிக்சல் சென்சர். இதில் நான் எடுத்த ஒரு செல்ஃபியுமே ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் எடுத்த 1080p வீடியோலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த மாதிரி தான் வந்துச்சு. செல்ஃபி வீடியோவும் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா
நூபியா ஓகே நம்ம செல்ஃபி வீடியோ மொக்கையாக தான் இருக்குது அப்படிங்கிறத அட்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்து பழைய வீடியோ கேமராவில் வீடியோ எடுத்த மாதிரி ஃபீல் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். எனிவேஸ் இது இங்கே நல்ல கேமரா கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க பண்ணது கிடையாது, இல்லை இதோட விலை அதிகமான ஃபோன் இன்னும் காசு கொடுத்து வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண விஷயம் இல்லை. அந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜி இன்னைக்கு தேதிக்கு இந்த பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ கேமராவை ஒரு கட் அவுட்லேயோ நாட்ச்லேயோ வைக்காமல் டிஸ்பிளே கடியில் வச்சிங்கன்னா இந்த அளவு தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ இந்த டிஸ்பிளே இது தாறுமாறு பேனல், மற்ற ப்ரீமியம் ஃபோன்ஸ் மாதிரி இல்லாமல் நூபியா இங்கே ஒரு ஃப்ளாட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு இதுவும் ஒரு காம்ப்ரமைஸாக தெரியலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா கேமிங்க்கு அந்த கர்வ் பேனலில் உள்ள ரிஃப்ளெக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளஸ் ஈவன் மீடியா கன்சம்ஷனுக்கு கூட இது பெட்டராக இருக்குது. இது நல்லா பிரைட்டான பேனல், கலர்ஸ் பஞ்சியாக இருக்குது. 6.8 inch AMOLED பேனல், 120 Hz ரெஃப்ரெஷோட. LTPO டெக்னாலஜி கிடையாது, பட் நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி 60, 90 இல்லை 120 Hz சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு கேமிங் ஃபோனுக்கு அது ஓகே. ப்ளஸ் எஸ்பெஷலி இந்த ஃபோனில் 6000 mAh பேட்டரியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 65 watt சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜிலாம் எதுவும் இல்லை, ஸ்டாண்டர்ட் பவர் டெலிவரி 3.0 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நல்ல விஷயம்னா இன்றைக்கி நீங்கள் ஏதாவது ஒரு அல்ட்ரா புக் வச்சுருந்தீங்கன்னா அது 65 watt அல்ட்ரா புக்காக இருந்துச்சுன்னா இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி அந்த அல்ட்ரா புக்கை சார்ஜ் பண்ண முடியும். அந்த அல்ட்ரா புக்கோட சார்ஜரை யூஸ் பண்ணி இதையும் சார்ஜ் பண்ண முடியும். ப்ரொப்ரைட்டரி சார்ஜர்ஸ்னு வரையில் தான் நம்ம வாங்கணும்னா பிராண்டுக்கிட்ட போகணும், கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அவங்க சொந்த டெக்னாலஜிங்கிறதுனால. இது காமனான பவர் டெலிவரி ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுனால 0 to 100 42 minutes சார்ஜ் பண்ண முடியுங்கிறது அவங்க கிளைம். அது நீங்கள் எந்த பவர் டெலிவரி கம்பேட்டபிள் சார்ஜரில் பண்ணாலும் பண்ண முடியும். அடுத்து நம்ம டக்குன்னு அன்பாக்சிங்க்கு வருவோம். ஸோ இது ஒரு சில்வர் பாக்ஸ், மேலே கலர்ஃபுல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் வின் மோர் கேம்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உள்ள அந்த காமிக் புக் ஸ்டைல் எஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. இந்த இன்சர்ட்டில் சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஹார்ட் கேஸ் இன்க்ளூட் இருக்குது. அடுத்து RedMagic 8 Pro ஃபோன். இங்கே ஒரு ஆக்சுவலான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீஅப்ளை பண்ணியிருக்காங்க. அது போக நான் ஏற்கனவே சொன்ன அந்த 65 watt சார்ஜர், ஒரு ரெட் USB Type-C to Type-C கேபிள். இந்த ஃபோனோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். எவ்வளோ நேரத்துக்கு இதால் கண்டினியூஸாக பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட். இதுக்கு காரணம் உள்ள இந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிசல்ட், இது 78% ஸ்டெபிலிட்டி, அதாவது 20 நிமிஷம் கண்டினியூஸாக இந்த ஃபோனில் ஒரு கேம் விளையாடினீங்கன்னா 22% GPU பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகும். இது ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் கிடையாது, பட் அதே சமயத்தில் ஒரு கேமிங் ஃபோனுக்கு நல்ல நம்பர்ஸும் இல்லை. இந்த டெஸ்ட் நான் ஃபேனை ஆன் பண்ணாமல் ரன் பண்ணுது. இப்போ அந்த ஃபேனை ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர்ஸ் இது தான். 98% ஸ்டெபிலிட்டி. ஸோ 20 நிமிஷம் கேம்ஸ் விளையாடினாலும் பெர்ஃபார்மன்ஸ் வெறும் 2% தான் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது Snapdragon 8 Gen 2, அது கூட 12 இல்லை 16 GB LPDDR5X இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் RAM, 256 இல்லை 512 GB UFS 4.0 இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் தாறுமாறாக இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கிறதுலையே பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஃபோன்னா இதுதான். நான் ரன் ட்ரை பண்ண எல்லா கேம்ஸுமே இதில் சூப்பராக ரன் ஆச்சு. அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் டியூவல் எக்ஸாக்சஸ் லினியர் மோட்டர் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. இது சாஃப்ட்வேர்னு பார்த்தா RedMagic OS 6 ரன் ஆகிட்டு இருக்கு, Android 13 மேலே பில்ட் பண்ணது. ஏற்கனவே பார்த்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச வேற ஒரு சில விஷயம், டக்குன்னு கீழே சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா 100 மோட் ட்ரிகர் ஆகும். இப்போ ஒரு கேமில் இருக்கையில் சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணால் கேமிங் மெனு ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு செட்டிங்ஸோ இல்லை டோட்டலாக நோட்டிஃபிகேஷன்ஸ் டிசேபிள் பண்ணணுன்னாலோ பண்ணலாம். இல்லை டக்குன்னு வேறு ஏதாவது ஆப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணுன்னா மினி ஃப்ளோட்டிங் ஆப்ஸாக அதை லான்ச் பண்ணிவிட்டு வேணும்னா ரீசைஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது போக ஒரு இன்ஃபர்மேஷன் பார் கூட எப்போவுமே ஸ்க்ரீனில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ பேட்டரி பாக்கி இருக்குது, என்ன FPSல கேம் ரன் ஆகுது, இதெல்லாம் இங்கேருந்து செக் பண்ண முடியும். மற்றபடி டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட், ஃபேன் அதெல்லாமே இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது போக வேணும்னா பேட்டரியை டோட்டலாக டிசேபிள் பண்ணிவிட்டு வெறும் டேரெக்டாக ப்ளக்இன் பண்ண அந்த சார்ஜர்லேருந்தே ஃபோன் ரன் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, பேட்டரி நார்மலாக சார்ஜ் ஆகல கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். சார்ஜ் பைபாஸ் யூஸ் பண்ணையில் உங்களுக்கு பேட்டரி அஃபெக்டே ஆகாது, டேரெக்டாக வால்லேருந்து வர பவரில் ஃபோன் ரன் ஆகும். ஸோ அந்த பேட்டரியிலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஹீட் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இன்னொரு சைடில் கிராவிட்டி எக்ஸ் அப்படின்னு அவங்க கொடுக்குற பிளகின் யூஸ் பண்ணி கேம்ஸை கீபோர்டுக்கு மேப் பண்ண முடியும். இது போக மல்டிபிள் ஸ்டாப் வாட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஏதாவது கேமில் உள்ள டைம் டிவென்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணணும்னா, மேக்ரோஸ் வேணும்னா ப்ரோக்ராம் பண்ணலாம், கீஸ் ரீமேப் பண்ணலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ ஒரு கேமில் இருக்கீங்க, அந்த கேமில் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அங்கே ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் வேற எங்கேயாவது ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி செட் பண்ண முடியும். இங்கே அந்த லோவர் கேஸ் லெட்டர் எங்கே உங்கள் டேப் ரெஜிஸ்டர் ஆகுங்கிறது, அப்பர் கேஸ் லெட்டர் எங்கே நீங்கள் டேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கிறது. ஸோ 4 டிஃப்ரெண்ட் கீஸ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணி செட் பண்ண முடியும். இது போக டாப்பில் 2 கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நிறைய விஷயம் பண்ணலாம். ஒரே
ஒரே கேமில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் கூட யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இது டெட் செல்ஸ். இந்த கேமில் என்னோட ஒரு ரனில் உள்ள என் பில்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த கெப்பாசிட்டிவ் கீஸ் யூஸ் பண்ணி பிரைமரி வெப்பன்ஸோ இல்லை செகண்டரி ட்ராப்ஸோ ட்ரிகர் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு ப்ரொஃபைலில் இந்த கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணால் என் பிரைமரி வெப்பன்ஸ் ஃபயர் ஆகிறதுக்கு செட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணணும்னா இவ்வளோ தான் பண்ணணும். இப்போ அந்த கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸை யூஸ் பண்ணல என் செகண்டரி ட்ராப்ஸ் ட்ரிகர் ஆகும். அஃப்கோர்ஸ் கெப்பாசிட்டிவ் ட்ரிகர்ஸ்னு வரையில் இது ஏசூஸ் லெவலில் இல்லாட்டியும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மற்றபடி செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ரேட் 960 Hz வரைக்கும் புஷ் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் மோட் இல்லை அந்த ஜிபியோட ப்ரீசெட் டியூனிங் அதெல்லாம் மாற்றணும்னா மாற்றலாம். கலர் ப்ரொஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே டேரெக்டாக ஒரு கேமில் இருக்கையிலேயே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் நிறையவே இந்த ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு மாதம் முன்னாடி இந்த ஃபோனோட இனிஷியல் கவரேஜ் வர ஆரம்பிக்கல. சில பேர் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பக்கியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக அவங்க அப்டேட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் யூஸ் பண்ணல இந்த ஃபோன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ கேம்ஸ் விளையாடையில் இன்டரப்ட் பண்ணுற மாதிரி பக்ஸ் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல. யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நம்ம பேசல. ஏன்னா கேமராஸ்னு வரையில் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, கேமிங் ஃபோன்னு வரையில் மற்றதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ கேமராவில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. வருவோம். இப்போ இங்கே பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப கடுப்பான விஷயம் என்னென்னா கேமிங்க்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஃப்ளாட் பேனல் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் செல்ஃபி கேமரா அடி வாங்கினாலும் பரவாயில்ல, அண்டர் டிஸ்பிளே கேமரா கொடுப்போன்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே தேவையில்லாமல் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் இவ்வளோ கேமிங்க்கு ஆப்டிமைஸ் பண்ணல அந்த 2 MP சென்சர் இல்லை, வெறும் டியூவல் கேமரா தான் கொடுக்குறோன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? எதுவும் அதுக்கு பதில் கொடுக்கணும்னு கூட நான் சொல்ல. அதை ரிமூவ் பண்ணி ஒரு 2-3 கிராம் வெயிட்டை கம்மி பண்ணால் கூட கேமர்ஸ்க்கு அது நல்ல விஷயம் தானே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2 MP மேக்ரோ சென்சர் பற்றி? ஏதாவது ஃபோனில் இந்த ஃபோனில் 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது அதனால் நான் வாங்க போகிறேன்னு என்னைக்காவது யாராவது ஃபோன் வாங்கியிருக்காங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனிவேஸ், இப்போ நம்ம பிரைமரி கேமரா 50 MP f1.9. பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. டீட்டெயில்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி, ஓகே. லோ லைட் ஷாட்ஸ் கூட இன்ஃபேக்ட் கொஞ்சம் யூஸபுளாக தான் இருந்துச்சு. வீடியோன்னு வரையில் 8K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸ்டெபிலைசேஷன் இல்லாதது ஒரு நெகட்டிவ். 4K 60 EIS கொடுக்குறாங்க. ஃபுட்டேஜ் யூஸபுளாக இருக்குது. அல்ட்ரா வைட் ஒரு மிட் ரேஞ்ச் இல்லை ஒரு பட்ஜெட் ஃபோனில் இருக்கிற அந்த லெவலில் தான் இருக்குது. கலர்ஸ் சில நேரம் சரியாக இருக்கிறது இல்லை. ஐ மீன் நான் இது ஒரு பெரிய குறையாக கூட பார்க்கல. ஏன்னா இந்த ஃபோனில் கேமராஸ் ப்ரையாரிட்டி கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின் ப்ரையாரிட்டி. அதை பர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆஸ்கிங் ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது, $650. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இவ்வளோ ஆஃபர் பண்ணுறது எனக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவாக தெரியுது. ஸோ எனிவேஸ், இதுதான் RedMagic 8 Pro. இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் இன்னும் பல மார்க்கெட்ஸில் லான்ச் ஆச்சுன்னா, உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பண்ண மாட்டிங்கன்னா இதில் என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் அதெல்லாம் கூட பண்ணிவிடுங்க.